Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நுகம் அதிகமா இருக்குதா, பாரம் அழுத்துதா, தாழ முடியல, என்னால சுமக்க முடியல, ரொம்ப வேதனையா இருக்குது என்று சொல்லி புலம்புறீங்களா? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட போகிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் என்ன வார்த்தையை நமக்கு தீர்க்க தரிசனமாய் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாமா? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போயிற்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல் இருக்கிற அவன் நுகம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நுகங்களை வைத்திருக்கிறான். நுகம் என்பது நாமே வைக்கப்படுவதல்ல, இன்னொருத்தர் வைத்து போவதுதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாட்டு மேல இந்த வண்டி இழுக்கிறதுக்காக ஒன்று வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் நுகம். புரியுதுங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அது போல யாராவது தான் அந்த நுகத்தை என்ன பண்ணும், வைக்கப்படும். அது போலதான் பிசாசு ஒவ்வொரு காலகட்டத்துல உங்களால இழுக்க கூடாதபடிக்கு, உங்களால நடக்க கூடாதபடிக்கு, தாங்க கூடாதபடிக்கு அந்த நுகத்தை வைத்திருக்கிறான். இதனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல, பாரமா இருக்குது, அழுத்துற மாதிரி இருக்குது, ஏண்டா வாழுறோன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனால் அபிஷேகம் அந்த நுகத்தை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாஸ்தவம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, சுமையும் நுகமும் முறிக்கப்படும், நீக்கப்படும். இந்த வசனம் இங்க மாத்திரம் சொல்லப்படல. ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமும் நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து நான் கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உறவினர்கள் ஒரு நுகத்தை உன்மேல் வைத்திருக்கிறார்களா? பெற்றோர்கள் ஒரு நுகத்தை உன்மேல் வைத்திருக்கிறார்களா? ஏதோ ஒரு நுகத்தை நீ சுமக்க வேண்டியதா இருக்குதே என்று சொல்லுகிறாயா? இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அந்த நுகத்தை முறிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நுகத்தை முறித்தாரே. பிசாசு நம்ம வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து முறித்தாரே. ஹல்லேலூயா. சிலுவை இயேசுவுக்கு நுகமாய் இருந்தது, ஆனால் அதை நுகத்தை ஆண்டவர் ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்த அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறது. அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்குமே. இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேலையிலே உங்கள் எஜமான்கள் வைத்திருக்கிற நுகங்கள், உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற நுகங்கள், எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து, டார்கெட் கொடுத்து உங்களை டார்கெட் பண்றாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகங்கள் முறிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வியாதியின் நுகம் முறிக்கப்படும். வியாதியின் நுகம், டாக்டர்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி உன் நுகமாய் மாறுகிறதா? மரண தருவாயில், மரண பீதியிலே, மரண பயத்துடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நுகம் முறிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வியாதியின் நுகம் முறிக்கப்படுகிறது. கடன் பிரச்சனையின் நுகம், கடனாளி உன் வீட்டை தட்டுகிறானா? அடிக்கடி போன் பண்ணி மிரட்டுகிறார்களா? தீமையான வார்த்தைகள், வல்கரான வார்த்தைகளை சொல்லி உன்னை வேதனைப்படுத்துகிறார்களா? தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, நுகம் முறிக்கப்படுகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திர. நுகங்கள் முறிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திர. சுமைகள் ஆண்டவரே முறிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திர. வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பாலும் ஆண்டவரே உடைக்கப்பட்டு முறிக்கப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய மகிமை இறங்குகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அற்புதம் செய்யும், சாட்சி எழுப்பித்தார் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, ஆண்டவர் எப்பொழுதும் ஜெயத்தை மாத்திரம் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.